ஓம் அகத்தியாய லோகமுத்ராய நம. அம்மை அப்பன் துணை. அதாவது 18 சித்தர்களில் அகஸ்தியர் குரு. ஆனால் அகஸ்தியர் குரு அப்படிங்கும்போது இந்த 18 அத்தியாயம் என்பது தான் 18 சித்தர். அப்போ இந்த பாரத பூமியில் எல்லா இடத்துலையும் சித்தர்கள் வழிபாடு கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 18 சித்தர்கள் கதையை சொல்கிறாங்க. அப்போ ராமேஸ்வரம் அப்படின்னு சொன்னால் பதஞ்சலி சித்தரோட சமாதி. பதஞ்சலி சித்தரோட சமாதி ராமேஸ்வரம். அப்போ அகஸ்தியரோட சமாதி எங்கே? அகஸ்தியரோட சமாதி எங்கே இப்படிங்கிற ஒரு பொருள். அப்போ அகஸ்தியரோட சமாதி திருவனந்தபுரம் பத்மநாப கோயில். பத்மநாப கோயிலுக்கும் இந்த ராமேஸ்வரருக்கும் என்ன பந்தம்னு கேட்டீங்கன்னா, அரி என்றால் பெருமாள். பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற 108 வைணவ ஸ்தலமும் பாண்டிய மன்னன் பூமிக்கு சொந்தம். ஆனால் அந்த பாண்டிய மன்னன் பூமி எந்த இடம்னு கேட்டீங்கன்னா, அந்த இமய உச்சி வர, அதாவது ஈஸ்வரோட கங்கை என்பது உச்சி, அந்த உச்சி வர இந்த பாண்டிய மன்னனோட சொந்தம். அப்போ இங்கே இந்த பாரத பூமியில் சிவகங்கை என்று ஒரு மாவட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு அந்த சிவனோட கங்கைக்கு என்ன பந்தங்கிறது அறிகிறது தான் விஷயமே. அப்போ தென்னாடுடைய சிவனே எந்நாட்டவருக்கு இறைவா போச்சு. அந்த தென்னாடுடைய சிவன் என்றால் அரி என்றால் ஐயப்பன், சபரி. ஐயப்பன் என்றால் பஞ்சபூதம் அடங்கிய ஒரு వ్యక్తి. பஞ்சாட்சர மந்திரம் 5, 6வது ஓம்ங்கிற பிரணவ பொருள். இது 6 சேர்ந்த ஒரு தேகம், அது ஒரு மனிதன். அரி அதாவது பேசும் கடவுள் ஐயப்பன் தான், இரு கரம் உள்ள கடவுள் ஐயப்பன் தான், நிற்கும் திறன் உள்ளது ஐயப்பன் தான், இப்படிங்கிற ஒரு பொருள். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானம் என்பது அரியோடையது. அந்த அரி யாருன்னு அறிகிறது தான் விஷயம். அப்பனுக்கு உபதேசம் பண்ண குழந்தை. அப்போ பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணு, அதிலிருந்து தோன்றிய மகன் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம். அப்போ ராமேஸ்வரத்தில் ஊத ஆரம்பிச்சாச்சு. கல்கி அவதாரம் விஷ்ணுவோட 10வது அவதாரம். விஷ்ணுவோட அவதாரம் புகழ். அப்போ விஷ்ணுவோட 10வது அவதாரம் மச்ச அவதாரம், மறைக்கக்கூடிய அவதாரம். எல்லாரையும் மறைக்கக்கூடிய வர அவதாரம் தான் மச்ச அவதாரம். ஆனால் நீங்கள் புராண வரலாறுல படித்தது என்ன? மச்ச அவதாரம் முதல் அவதாரம், கடைசி அவதாரம் கல்கி அவதாரம். பின்னு கிருஷ்ணர், ராமர் எல்லாமே இந்த பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறவருக்கு தோன்றப்பட்ட அவதாரங்கள். 10 அவதாரம். 10 அவதாரத்தை தவிர வேற ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. அப்போ மீனாட்சி பாண்டிய மன்னனோட வாரிசு. அப்போ பெருமாளும் மீனாட்சியும் சகோதரின்னு சொல்கிறோம். அப்போ பாண்டிய மன்னனோட வாரிசு மீனாட்சி என்றால், அப்போ மகாவிஷ்ணு யாரு, பெருமாள் யாரு, கள்ளழகர் யாரு இப்படின்னு அறிகிறது தான் விஷயம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. இப்போ தென்னாடுடைய சிவன் யாருன்னா அரி, சபரி, கையப்பன். இந்த கை இருக்க போய் தான் இந்த உலகத்தில் சகலதையும் மனிதன் ஏற்கிறான். உனக்கு இந்த 10 விரல் இல்லை, இரு கரை இல்லைன்னா நீனும் விலங்கு ஒன்று. விலங்கு. பூமிக்கு கடல் அழகு, கடலுக்கு நீர் அழகு, நீருக்கு நிலா அழகு, நிலாக்கு நட்சத்திரங்கள் மீது அழகு. எல்லா மனிதனும் நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் மீது மண்ணுக்கு அழகு. மண் இந்த நட்சத்திரம் மீது ஆசைப்படுது. எல்லா நட்சத்திரங்களே அழிஞ்சு போகாதுன்னு இந்த மண்ணை ஆசைப்படுது. ஆனால் இந்த மண்ணை மறந்துட்டு மனுஷன் சாம்பலாக ஆசைப்படுறான். நினைத்தால் முக்தி, அண்ணாமலை நினைத்தால் முக்தி. அண்ணா ராமநாதா, அண்ணா ராமநாதா, அண்ணா ராமநாதா. முக்தியே சக்தி, சக்தியே முக்தி. சரஸ்வதி என்றால் சக்தி. ஆனால் நீ படித்த பாடத்தில் என்ன? லக்ஷ்மி செல்வத்தில் பெருசு, சக்தி பலத்தில் பெருசு. ஆனால் அறிவில் சரஸ்வதி தான் பெருசு. இந்த 3ம் சக்திக்கு சொந்தம். அதுதான் சரஸ்வதி பார்வதி, அம்மை அப்பன் துணை.